Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சல்லாஸ். அது பேரு சல்லாஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். மசாலாவே சேர்க்காத ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4லேருந்து 5 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 4, தக்காளி 4, ரெண்டும் நல்ல பெரிய சைஸ் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன். அது சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம். அந்த ஆயில்லையே நல்லா வதக்கணும். அந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகி நல்ல டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சல்லாஸ்க்கு தேவையானது இவ்வளவு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை வச்சு தான் நாம் இது செய்ய போகிறோம். இதில் எந்த ஸ்பைசஸும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு காரம் தர்றதே இந்த பச்சை மிளகா தான். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எவ்வளவு வெங்காயம் தக்காளி சேர்க்குறோமோ அதுக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ மூடியை எடுத்துகிட்டு பார்க்கும்போது பாருங்கள், ஓரளவு அது நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி ஈவனாக வரணும். திருப்பியும் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை குக் பண்ண விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் அது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு நான் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு கையளவு நல்லா கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு கொத்தமல்லி இலை தான் நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 1 மினிட் விட்டாலே போதும், அந்த சல்லாஸ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சல்லாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் அதை ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட எம்மியான சல்லாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையானது வெறும் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி. ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மேபி ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ சில டைமில் நமக்கு மசாலா சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது, நல்லா மைல்டாக சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டைம் கம்மியாக இருக்கும், அவசரத்தில் ஏதாவது குழம்பு வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இதை குயிக்காக பண்ணிடலாம். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு, ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.